வணக்கம் சார். தூத்துக்குடி மாவட்டம் நாசிரேத்தை சேர்ந்தவர் ராம்குமார். இவர் தூத்துக்குடி மாவட்டம் அந்த நாசிரேத்து அருகே உள்ள குறிப்பன்குளத்தை அடுத்துள்ள காட்டுப்பகுதியில ஒரு பட்டாசு ஆலை நடத்தி வருகிறார். இந்த ஆலையில் பேன்சி ரக பட்டாசு ரகங்கள் தயாரிக்கப்படுகின்றன. கடந்த 31ஆம் தேதி அங்குள்ள கட்டடத்தில் சிறிய ஒரு தீ விபத்து ஏற்பட்டு அந்த வெடி விபத்தாக மாறி அந்த இடத்தில் உள்ள அந்த பட்டாசு ஆலையில் உள்ள பட்டாசுகள் அனைத்தும் வெடித்து சிதறுகிறது. இதுல அந்த பட்டாசு ஆலையில் உள்ள ஒரு ரூம்ல இருந்த பட்டாசுகள் அனைத்தும் வெடித்து சிதறுகிறது. இதுல அந்த பட்டாசு ஆலையில முத்துகிருஷ்ணன் வயது 21, விஜய் 23, திருவைகுண்டம் தாலுகா புளியங்குளத்தை சேர்ந்த செல்வம் வயது 26, ஆழ்வார்த்தினேரிய பகுதியை சேர்ந்த செம்பூரை சேர்ந்த செல்வம் மகன் ஐசக் பிரசாந்த் இவர் வயது 26, மேலும் சின்னமதி கூடலை சேர்ந்த செந்தூர்கனி, முத்துமாரி ஆகிய மொத்தம் 6 தொழிலாளர்கள் வழக்கம் போல பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அன்று மாலை அந்த வெடி விபத்துல அறையில் இருந்த முத்துக்கண்ணன், விஜய் ஆகியோர் அந்த சம்பவ இடத்திலேயே அந்த பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தனர். செல்வம் பிரசாந்த், செந்தூர்கனி, முத்துமாரி ஆகிய 4 பேரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். இதுல 2 நாட்களுக்கு முன்பு செல்வம் உயிரிழந்தார். இதனிடையே இந்த தொடர்ந்து ஆபத்தான கட்டத்திலேயே இருந்து சிகிச்சை பெற்று வந்த ஐசக் பிரசாதும் இன்று அதிகாலையில் உயிரிழந்துள்ளார். வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் பணியாளர்களுக்கு அரசு சார்பில் தலா 3 லட்சம் நிதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த நிதியை கூடுதலாக 10 லட்சமாக வழங்க வேண்டும் என்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஏற்கனவே இந்த தூத்துக்குடியில் வைத்து செல்லப்பாண்டியன் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நிதி உதவி காணாது, எனவே அவர்களுக்கு கூடுதலாக நிதி உதவி வழங்க வேண்டும் என்பதாகவும் ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது. இப்பொழுது இந்த தூத்துக்குடி மாவட்டம் நாசிரேத்து அருகே உள்ள குறிப்பன்குளத்தில் ஏற்பட்ட அந்த வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.